வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பூரி நல்லா உப்பலா வர்றதுக்கு ஹோட்டல் மாஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல மணி நேரம் ஆனாலும் சரி பூரி நல்லா உப்பலாக அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அதோட ஒரு சீக்ரெட் டிப்ஸுமே சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரீசெண்டாக ஒரு கடையில் சாப்பிட்டோம். அப்போ வந்து பூரி நல்லா இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்ட ரேஷியோ அளவு தான் இது. ஸோ வந்து 250 கிராம் அளவுக்கு இப்போ கோதுமை மாவு எடுத்தோன்னா 25 கிராம் ரவை சேர்க்கணும். ஸோ நம்ம 750 கிராம் எடுத்திருக்கோம் 3/4 கிலோ. அதனால 75 கிராம் வந்து ரவை சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வாசத்துக்காகன்னு இல்லை, பூரி சுட்டு ரொம்ப நேரம் ஆனால் கூட இந்த நெய் வந்து அதை மிருதுவாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறது. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியமாக மாவு பிசையணும். பொதுவாக சப்பாத்திக்கு நல்லா இலக்கலாக பிசைவோம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். நம்ம சேர்த்துருக்க ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவில் கரெக்டாக சேருங்க. அப்போ தான் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வந்து சாப்பிடும் போது ஹார்டாக இல்லாமல் மிருதுவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரவை கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கல் மாதிரி போயிடும். இப்போ நல்லா வந்து இதை பிசைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட திரட்டக்கூடிய ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி திரட்டக்கூடிய சமயத்தில் இனிமேல் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து மிருதுவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பூரி நல்லா உப்பலாக வர்றதுக்கு இதுதான் மெயின் டிப்ஸே. ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக வந்து இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து கொடுத்துருங்க. பிசையெல்லாம் வேணாம் ரொம்ப. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக பிசைஞ்சிருக்கணும். 10 நிமிஷம் கழித்து இப்போ இதை நீங்கள் பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக வரும். முன்னாடி தான் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஊறி இருக்கு இல்லையா? இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் பிசைஞ்சாலே சூப்பராக வந்துடும். கிராக்ஸ் எதுவுமே விழாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பூரி சைஸ்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையில் வந்து நம்ம லைட்டாக மாவு தூவி இதை நம்ம எப்பவும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி வந்து தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலீஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது. மீடியம் திக்னஸில் தேய்ச்சிடணும். உங்களுக்கு ரவுண்டாக பூரி வந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டாக வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு கடாயில் வந்து பூரி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிப் பண்ணி அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அப்புறமேட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பூரியாக வந்து உள்ளே சேர்த்துட்டு போட்டுடலாம். பாருங்கள், இப்படி எண்ணெயில் உள்ளே போட்டோன்னா லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் இழுத்து விட்டால் போதும். உங்களுக்கு நல்லா பூரி உப்பலாக வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியுமே வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. கலரும் வந்து பாருங்கள் சூப்பராக வரும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையினால் கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அது வந்து நம்ம சேர்த்துருக்க ரவை தான் காரணம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பியான பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சுட்டு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பினஸாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்லா கிறிஸ்பியான அவுட்டர் லேயராக இருக்குது. உள்ளே பாருங்கள் டக்குன்னு ஒரு ஃப்ளிப்லேயே சூப்பராக வந்துருச்சு. அந்தளவுக்கு சாஃப்டான பூரியாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சூப்பரான டிப்ஸும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பூரியெல்லாம் சுட்டு முடிச்சோன்னா அடியில் வந்து நம்ம மாவு போட்டு தேய்ச்சனால இந்த மாதிரி கசடு தங்கியிருக்கும். ஸோ இதை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தான் வந்து இதுக்கு எடுத்துக்கணும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பால் போல் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க, எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு எதுவும் கிளறவும் வேண்டாம். இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா பொரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கசடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் ஒட்டிக்கும். நல்லா இதை வந்து கரண்டி வச்சு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் இருந்த அந்த கருப்பு கசடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட போயிடும். இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை நம்ம ரியூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.